ஓம் நமோ வெங்கடேசாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். பல்வேறு பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு நிறை குறைகளை கேட்டறிந்த அறங்காவலர் குழு தலைவர். இன்று பிறந்தது புதிய வருடம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ராப்பத்து உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ராப்பத்து வைபவம். உபயநாச்சியார்களோடு ஸ்ரீ வேணுகோபாலனாக புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் வைகுண்ட ஏகாதசி, துவாதசி மற்றும் ஆங்கில வருட பிறப்பை முன்னிட்டு எண்ணற்ற பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. இந்நிலையில் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு B.R. நாயுடு மாடவீதியில் குவிந்திருந்த பக்தர்களை சந்தித்து நிறை குறைகளை கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து கியூ வரிசையில் சுவாமி தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களையும் சந்தித்தார். தொடர்ந்து லட்டு விற்பனை கூடத்திற்கு சென்று ஊழியர்கள் மேற்கொள்ளும் பணிகள், லட்டு விநியோகிக்கப்படும் முறை ஆகியவற்றை ஆய்வு செய்து அங்கு இருந்த பக்தர்களை விசாரித்தார். ஏராளமானோர் தேவஸ்தானத்தின் ஏற்பாடுகளை வெகுவாக பாராட்டினர். பிறகு கோயிலை அடைந்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் அறங்காவலர் குழு தலைவருக்கு அருளாசி வழங்கினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் இன்று ஆங்கில புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நமோ நமோ வெங்கடேஷா, சதா உன்னாமம் வரங்கள் சேர்க்கும் ஸ்ரீவாசா. நமோ நமோ வெங்கடேஷா, சதா உன்னாமம் வரங்கள் சேர்க்கும் ஸ்ரீவாசா. ஏழு உலகங்கள் எந்நாளும் பண்பாடி கொண்டாடும் உன்னாமம். ஏழு உலகங்கள் எந்நாளும் பண்பாடி கொண்டாடும் உன்னாமம். நமோ நமோ வெங்கடேஷா, சதா உன்னாமம் வரங்கள் சேர்க்கும் ஸ்ரீவாசா. நமோ நமோ வெங்கடேஷா, சதா உன்னாமம் வரங்கள் சேர்க்கும் ஸ்ரீவாசா. நிறையும் ஹரிநாமம் கோவிந்தா கோவிந்தா, நேரினில் அருளும் ஹரிநாமம் கோவிந்தா கோவிந்தா, நெஞ்சில் நிறையும் ஹரிநாமம் கோவிந்தா கோவிந்தா, நேரினில் அருளும் ஹரிநாமம் கோவிந்தா கோவிந்தா. அஞ்சலென அபயம் தரும் ஆனந்தம் ஹரிநாமம். அஞ்சலென அபயம் தரும் ஆனந்தம் ஹரிநாமம். வைகுண்ட ஏகாதசி, துவாதசி மற்றும் இன்று வருட பிறப்பை முன்னிட்டு கோயில் மூலவர்களான சுவாமி மற்றும் தாயாருக்கு புதுப்பட்ட ஆடைகள் கட்டி கவசங்களுடன் ஆபரணங்களும் கிரீடங்களோடு மாலைகளும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளையும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரையும் மனமுருக வேண்டி வழிபட்டனர். சுவாமி தரிசனம் செய்ததும் பக்தர்கள் லட்டு பிரசாதங்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்தனர்.
திவ்யதேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ராப்பத்து உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ராப்பத்து உற்சவத்தின் 2ஆம் நாளான நேற்று பரமபத வாசல் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க மூலவர் சன்னதியிலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் தங்கத்தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். விசேஷ சிகை அலங்காரத்துடன் பச்சை பட்டாடையை போர்த்திக் கொண்டு அபயம் காட்டியபடி ஸ்ரீ நம்பெருமாள் பிரகாரங்கள் வழியாக வலம் வந்தருளினார். நாழிகேட்டான் ஆரியவடாள் வாயில்களை கடந்து மணல் வெளி வழியாக 1000 கால் மண்டபத்தை சென்றடைந்தார். வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நம்பெருமாளை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் அதன் வழியே உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் போர்வை களைந்து சர்வாபரண பூஷிதனாக காட்சி தந்தபடி வாயிலை கடந்து வெளியே வர பக்தர்கள் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி மனமுருக வேண்டி தரிசித்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து வைபவத்தை முன்னிட்டு உபயநாச்சியார்கள் சமேதராக ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து அருள்பாலித்தார். இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு நீலப்பட்டு அடை கட்டி காசு மாலையுடன் ஒற்றை சிகப்புக்கல் அட்டிகையும் எம்பெருமான் பதக்கத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து முத்துக்கள் பதித்த கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். எதிர் சேவையாக சுவாமி நம்மாழ்வார் முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் உபதேச ரத்னமாலை பாசுரங்களை சேவித்தபடி பின்தொடர வீதி உலா துவங்கியது. மாட வீதியில் பவனி வந்த தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி மரியாதை செய்தனர். பிறகு வீதி உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்ததும் பவளக்கால் சப்பரத்தில் உபயநாச்சியார்கள் சமேதராக குழலூதும் ஸ்ரீ வேணுகோபாலன் திருக்கோலத்தில் காட்சி தந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபமும் கற்பூர அரத்தியும் காட்டப்பட்டன. கும்பகோணம் நாச்சியார் கோவிலில் பிரசித்தி பெற்ற கல்கருட ஸ்தலமாக போற்றப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் முக்கோடி தெப்பத் திருவிழாவையொட்டி சுவாமியும் தாயாரும் கோரதத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருளினர். இதை முன்னிட்டு ராஜகோபுரத்தின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கோரதத்தில் சுவாமி மற்றும் தாயாரை எழுந்தருளச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடம் மற்றும் நாயக்கர் தலைப்பாகை அணிவித்து கிளி மாலையோடு மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். சர்வாபரணங்களுடன் கோரதத்தில் ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயாரோடு ஸ்ரீனிவாச பெருமாள் பவனி வர வழிநெடுகிலும் பக்தர்கள் தெய்வங்களுக்கு கற்பூர அரத்திகள் காட்டி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திருப்படி பூஜையும் இன்று வருடப்பிறப்பை முன்னிட்டும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக நேற்று மலையடிவாரத்தில் உள்ள திருப்படிகளுக்கு மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்து பூஜைகளை துவக்கினர். ஒவ்வொரு படிக்கும் மங்கள பொருட்களுடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து தீபமேற்றி வைத்தனர். இதையடுத்து திருவிளக்குகள் ஏற்றப்பட்டதும் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் முன்னிலையில் படிகளுக்கு மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை செய்து தூபத்தோடு மகா கற்பூர அரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல பக்தர்கள் ஒவ்வொரு திருப்படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி தேங்காய் பழங்கள் நிவேதித்தபடி மலைக்கோயிலை அடைந்தனர். அங்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பக்தி பரவசத்துடன் அரோகரா கோஷம் எழுப்பியபடி தரிசித்தனர். இதையடுத்து வெள்ளிக்கேடயத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து உள்வளாகத்தை அடைந்தனர். அங்கு தேவியர்கள் சமேத அழகனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஆலய உள்வளாகத்தில் இருக்கும் பவளக்கால் மண்டபத்தில் உற்சவமூர்த்திகளை எழுந்தருளச் செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அழகன் முருகனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். இன்று புது வருட பிறப்பை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து நீண்ட வரிசைகளில் காத்திருந்து முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டனர். படிகள் வழியாக வந்த பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி வைத்து படிப்பூஜை செய்தவாறு கோயிலை அடைந்தனர். வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலய வளாகத்தில் தங்க மயில் வாகனத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையுடன் எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகப்பெருமானுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி அழகன் முருகனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். தொடர்ந்து ஆறுமுகநாதனும் உபயதேவியர்களோடு திருக்காட்சி தந்தருள ஆரத்தி சமர்ப்பித்தனர். புது வருட பிறப்பை முன்னிட்டு இசை கச்சேரியும் பம்பைகள் முழங்க பக்தர்களின் சிலம்பாட்ட பஜனைகளும் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆதிபீட்டா பரமேஸ்வரி ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோயிலில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. கோயிலில் உள்ள ஸ்ரீ சாரதா நவராத்திரி மண்டபத்தில் முப்பெரும் தேவியர்களை பவளக்கால் சப்பரத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். கலைமகளும் அலைமகளும் இருபுறம் நின்றிருக்க நடுநாயகமாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ஆதிகாமாட்சி அம்மனுக்கு பச்சைப்பட்டு சேலை கட்டி
ஒட்டியானம் மற்றும் பதக்க ஆபரணங்களோடு திருமாங்கல்யமும் மூக்குத்தி புல்லாக்கோடு கிரீடமும் அணிவித்து மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். குஞ்சலம் வைத்த தங்க நாகாபரண பின்னலும் தந்து ஸ்ரீ ஆதிகாமாட்சி அம்பாளை அழகாக அலங்கரித்திருந்தனர். செல்வத் திருமகளும் கலைவாணியும் காவிப்பட்டு சேலைகள் கட்டிக்கொண்டு கிரீடங்களுடன் வெண்கற்கள் பதித்த மாங்காய்காரங்கள் அணிந்து காட்சி தர நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முழங்கியபடி இருக்க முப்பெரும் தேவியர்களுக்கு கோபுர தீபம், நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க முப்பெரும் தேவியர்களுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் வேத பாராயணம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்து வெளிப்பிரகாரத்தை அடைந்ததும் ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் வைபவத்தை துவக்கினர். இசை வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் முப்பெரும் தேவியர்கள் எழுந்தருளிய ஊஞ்சலை அசைத்து ஆலவட்டம் வீசி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. இன்று ஆங்கில புத்தாண்டு பிறந்ததையொட்டி புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலில் கணநாதன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர ஏராளமானோர் தரிசனம் செய்து வழிபட்டனர். இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். கோயிலில் உற்சவர் கணநாதனுக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி விசேஷமாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். திருநடனம் புரியும் கோலத்தில் கணநாதன் நர்த்தன கணபதியாகவும் தேவியர்கள் சமேதராக சித்தி புத்தி விநாயகராகவும் திருக்காட்சி தந்தருள பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சி மண்ணச்சநல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு பகவதி அம்மன் கோயிலில் 125ஆம் ஆண்டு திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பகவதி அம்மனை ஸ்ரீஹரி பத்தினியாக அலங்கரித்திருந்தனர். திருவேங்கடமுடையான் சுதை சிற்பமாக காட்சி தர செல்வத் திருமகள் சர்வாபரணங்கள் அணிந்து அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலிக்க தூபத்துடன் கோபுர தீபம், கும்பதீபம் காட்டப்பட்டது. பூங்கரகங்கள் இருபுறம் இருக்க அம்பிகைக்கு படையலிட்டு பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக்க தீபமும் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்பாளை தரிசித்து வழிபட்டதும் அனைவர் மீதும் மஞ்சள் நீர் தெளிக்கப்பட்டது. இதேபோல் உற்சவத்தின் மற்றொரு நாளில் அம்மனுக்கு ஸ்ரீ ஆதிபராசக்தி அலங்காரம் செய்திருந்தனர். செந்நிற திருமுகம் கொண்டு தீஜ்வாலை கிரீடமணிந்து சர்வாபரணங்களோடு சூலமேந்தியபடி அம்பிகை திருக்காட்சி தந்தருளினார். அம்பிகையின் முன்பு சிவலிங்கத்தையும் விசேஷ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருவிழாவின் ஒரு பகுதியாக நாதஸ்வர தவில் இசை கச்சேரி வைபவமாக நடைபெற்றது. சிவகங்கையில் இருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் மண்டல பூஜை விழா முளைப்பாரி ஊர்வலத்துடன் நடைபெற்றது. வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை கோயில் வளாகத்தில் வைத்து பெண்கள் பாடல்கள் பாடியபடி கும்மியடித்து வலம் வந்து வணங்கினர். பிறகு முளைப்பாரிகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் அவற்றை சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு சென்ற பெண்கள் மீண்டும் கோயிலை அடைந்தனர். இதையடுத்து உற்சவர் ஸ்ரீ ஹரிகரசுதனை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தில் அமர்த்தி கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க கோயில் முன்பு எழுந்தருளியதும் ஆலம் கரைத்து மகா கற்பூர ஆரத்தி காட்டி கோயிலின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மேலும் பெண்களும் முளைப்பாரிகளை சுமந்தபடி ஆலயத்திற்குள் சென்று சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணசுவாமி திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையொட்டி உற்சவருக்கு கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. கோயில் மூலவரான ஸ்ரீ நவநீத கிருஷ்ணருக்கு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் கற்கள் பதித்த கிரீடம் மற்றும் வெள்ளி கண்மலர்களோடு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வாகன மண்டபத்தில் பெரிய திருவடி மீது உற்சவரை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு கற்கள் பதித்த கிரீடத்துடன் ஆரங்களும் சங்கு சக்கரத்துடன் திருநாமமும் வைத்து அழகாக அலங்கரித்திருந்தனர். பிரியபக்தன் மேல் நின்றருடைய ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுக்கு நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முழங்க திருக்கோடி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு மண்டபத்திலிருந்து வெளியே வந்து வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்தனர். பெரிய திருவடி காவி வஸ்திரம் அணிந்து எம்பெருமானை சுமந்தபடி காட்சி தர சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. இதையடுத்து உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே மங்கள வாத்தியங்களோடு உலா சென்ற உற்சவரை ஏராளமான பக்தர்களும் பின்தொடர்ந்து சென்றனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ராப்பத்து உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
பரமபத வாசல் முன்பு கோயில் யானை செங்கம்மா நின்றிருக்க வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் சுவாமி ஆண்டாள் அலங்காரத்தில் தரிசனம் தந்தபடி வாயிற்கதவுகளை கடந்து வெளியே எழுந்தருளினார். உற்சவரை பின்தொடர்ந்தவாறு ஏராளமான பக்தர்களும் சொர்க்கவாசல் கடந்து வெளியே வந்தனர். பிறகு 4 கால் மண்டபத்தில் உற்சவரை நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. இசைவாத்தியங்கள் முழங்க வையாளி சேவையோடு உற்சவரை சுரிபாதம் தாங்கிகள் சுமந்தபடி வலம் வந்தனர். புதுப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு பவள மாலை காசு மாலையோடு சாயக்கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்து ராயும் தாங்கி நாகாபரண பூச்சடை பின்னலும் கொண்டு கோதை நாச்சியாராக கையில் கோலக்கிளி தாங்கியபடி எம்பெருமான் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். இதையடுத்து பிரபந்ததாரர்களும் தீட்சிதர்களும் பாசுரங்களை சேவிக்க எதிர் சேவையாக ஆழ்வார்கள் கேடயங்களில் எழுந்தருள பக்தர்கள் பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் ஒரு பகுதியாக தெய்வங்களுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார்களுக்கும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. ஆலய மண்டபத்தில் மேடை மீது உற்சவர் பெருமாள் ஆதிசேஷன் மீது சயனித்தபடி இருக்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் அருகே அமர்ந்து அருள் புரிய பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்களும் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் பெருமக்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து நீராஜனம் சமர்ப்பித்ததும் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கினர். மேலும் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் பிரபந்ததாரர்கள் மற்றும் பக்தர்களுக்கு சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு அக்கசாலை விநாயகர் கோவிலில் தனி சன்னதி கொண்டுள்ள ஸ்ரீ ஐயப்பனுக்கு மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல காவல் தெய்வத்துடன் ஆபரணப் பெட்டிகள் மற்றும் சீர்வரிசை தட்டுகளை சுமந்தபடி நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் ஆபரணப் பெட்டிகளை ஹரிஹரசுதன் முன்பு சமர்ப்பித்தனர். மேலும் பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகத்தை துவக்கினர். சரண கோஷத்துடன் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க சிவ விஷ்ணு மைந்தனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். சின்முத்திரை காட்டி யோக நிலையில் அமர்ந்தருளும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகமும் செய்து தூபதீபம் சமர்ப்பித்தனர். மயிலாடுதுறை அருகே மேலமாபடுகையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலில் கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க நட்சத்திர தீபம் காண்பித்தனர். வஸ்திரத்துடன் முத்துமாலை அணிந்து காட்சி தந்த பெரிய திருவடி எம்பெருமானை சுமந்தவாறு அருள் புரிய பிரியபக்தன் மேல் நின்றிருந்த உற்சவரை வில்லும் அஸ்திரமும் ஏந்திய ராமச்சந்திர மூர்த்தியாக சர்வாபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். மேலும் நுழைவு வாயில் ஆராதனையோடு 2 குடைகள் பிடித்தபடி உலா பெறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவரை கண்ணார கண்டு வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயத்தில் உற்சவருக்கு சயனகோல அலங்காரத்துடன் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோயில் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளை ஆதிசேஷன் மீது சயனிக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக அலங்கரித்து அருகே ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் அமர்த்தி தெய்வங்களுக்கு தூபத்துடன் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அருகே தனி மேடையில் எழுந்தருளியிருந்த ஆழ்வார் மற்றும் ஆச்சாரியார்களுக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி சுவாமிக்கு துளசியாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். மேலும் கும்பதீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. அலங்கார பிரியன் பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சர்வாபரணங்களோடு அபயம் காட்டியபடி சயன கோலத்தில் காட்சி தர திருப்பாதங்கள் அருகே ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் பதக்கங்களோடு அழகாக அருள்பாலித்தனர். தனி மேடையில் ஆச்சாரியார்களும் ஆழ்வார்களும் கைகூப்பி தொழுதபடி எம்பெருமானை சேவித்தனர். ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு உற்சவர் அம்பாளை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது அமர்த்தி பிரதான திருவிளக்கில் தீபம் ஏற்றி பூஜைகளை துவக்கினர். கோயில் வளாகத்தில் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். பிறகு பஞ்சமுக விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி திரியிட்டு தீபத்தை ஏற்றினர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க சங்கல்பம் செய்து கொண்டதும் பக்தியுடன் திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபம் காட்டப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சேவூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண பெருமாள் கோவிலில் மண்டல பூஜை நிறைவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் அருகே ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் கொலுவிருக்கச் செய்து மூலவருக்கு அபிஷேகத்தை துவக்கினர். அபயம் காட்டியபடி ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் திருக்காட்சி தந்தருள இருபுறம் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்கும திலகமிட்டு துளசியுடன் மலர் மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு எம்பெருமானுக்கு விசேஷ அலங்காரம் செய்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் நட்சத்திர தீபம் கும்ப தீபம் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து திருக்கோடி தீபத்தையும் காண்பித்து தெய்வங்கள் மீது புனித நீர் தெளித்தனர். பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஏகதீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மூலவரையும் உற்சவ மூர்த்திகளையும் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். காஞ்சிபுரம், தர்மபுரி, கரூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள முருகன் ஆலயங்களில் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற குமரக்கோட்டம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உற்சவர் முருகப்பெருமானை சிகப்பு பட்டாடை கட்டி கையில் வேல் தந்து மேடை மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். பக்தர்கள் தந்த மலர்ச்சரங்களை அழகனுக்கு அணிவித்து நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமானோர் உற்சவரையும் மூலவரையும் தரிசித்து கோயில் வளாகத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டனர். தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஸ்ரீ சித்தலிங்கேஸ்வரர் கோயிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பாலமுருகனுக்கும் உற்சவருக்கும் மார்கழி மாத கிருத்திகையை முன்னிட்டு அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், நெய், இளநீர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பிறகு திருமுகத்தில் அழகனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி வஸ்திரம் கட்டி நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். மேலும் தூபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ விஸ்வகர்மா சித்திவிநாயகர் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் பாலமுருகனுக்கு கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு குமரனுக்கு காவி வஸ்திரம் கட்டி தலைப்பாக்கை அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கியபடி அருள்பாலித்த கந்தனுக்கு தீபாரத்தி சமர்ப்பித்தனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, தயிர், பால், விபூதி, பஞ்சாமிர்தம், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் புதுப்பட்டாடை கட்டி கிரீடம் அணிவித்து காதணிகளோடு கற்கள் பதித்த ஹாரங்களும் மலர் மாலைகளும் சூட்டி திருமுடியில் மலர்ச்சரங்கள் சுற்றி குமரனை அழகாக அலங்கரித்தனர். அபயம் காட்டி சக்தி வடிவேலோடு நின்றருளிய முருகனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். பல்வேறு பகுதிகளை ஆய்வு மேற்கொண்டு நிறை குறைகளை கேட்டறிந்த அறங்காவலர் குழு தலைவர். இன்று பிறந்தது புதிய வருடம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ராப்பத்து உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ராப்பத்து வைபவம். உபயநாச்சியார்களோடு ஸ்ரீ வேணுகோபாலனாக புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.